வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 25/1/2019, விளம்பி வருடம் தை மாதம் 11ஆம் தேதி. நல்ல நேரம் காலை 9:45 மணி முதல் 10:30 மணி வரை. வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. மேல்நோக்கு நாள் கரிநாள். ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 6:35. கரணம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று அதிகாலை 2:34 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று இரவு 10:24 வரை உத்திரம், பின்பு ஹஸ்தம். யோகம் சித்த யோகம், அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் சதயம், பூரட்டாதி. தத்துவம் மின்மினி பூச்சி வெளிச்சத்துக்கு இருள் போகுமா? மருத்துவ குறிப்பு: நாள்தோறும் இரவு சப்பாட்டுக்கு பின் ஒரு விளாம்பழம் சாப்பிட்டு வர வேண்டும். இதனால் சோகை நீங்குகிறது, இரத்தம் விருத்தி அடைகிறது. தினமும் பெண்கள் கூற வேண்டிய மந்திரம்: சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இதை பெண்கள் காலை மாலை இரு வேளைகளிலும் கூறிக்கொண்டு வந்தால் வீட்டில் சகல சந்தோஷம் ஐஸ்வர்யமும் பெருகி நிம்மதி கிடைக்கும். மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி: ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயாத். மேஷராசி நேயர்களே, ஆலய தரிசனம் செய்வீர்கள். சாப்பாட்டு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. வீட்டில் கடமைகள் அதிகமாகும். அலைச்சல்களில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். சாமர்த்தியமான பேச்சுக்களால் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். சித்தர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம். அஸ்வினி கடமைகள் அதிகமாகும். பரணி கௌரவப்படுத்தப்படுவீர்கள். கிருத்திகை ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரிஷபம் சுக்கிர பகவான். காயத்ரி: ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷப ராசி நேயர்களே, வீட்டில் மற்றவர்களின் யோசனைகளை கேட்டு செயல்படுவது நல்லது. காலதாமத வேலைகளை செய்து வெற்றி காண்பீர்கள். மாணவர்கள் படிப்பில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் வருமானம் கூடும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை யோசனை கேட்டு செய்வது நல்லது. ரோகிணி சந்தர்ப்பம் கிடைக்கும். மிருகசீரிஷம் வளமான முடிவு கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மிதுனம் புத பகவான். காயத்ரி: ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுன ராசி நேயர்களே, தடைப்பட்ட செயல்கள் அனைத்தும் நல்ல விதத்தில் முடியும். வருமானம் அதிகமாவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பேச்சு திறமையால் புகழ் கிடைக்கும். லட்சியத்தை செயல்படுத்துவீர்கள். பொருளாதாரத்தில் மேன்மை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மிருகசீரிஷம் நினைத்தது நடக்கும். திருவாதிரை வருமானம் அதிகமாகும். புனர்பூசம் உயர்வு கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கடகம் சந்திர பகவான். காயத்ரி: ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடக ராசி நேயர்களே, நட்பு வட்டாரங்களால் அனுகூலமான நிலை உண்டாகும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். பேச்சு திறமையால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலையில் உள்ளவர்களுக்கு வேலையில் பொறுப்புகள் அதிகமாகும். மனதில் உள்ள சஞ்சலங்கள் நீங்கி சந்தோஷம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். புனர்பூசம் வருமானம் கூடும்.
பூசம் நல்லது நடக்கும். ஆயில்யம் நிம்மதி கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்ம ராசி நேயர்களே, தேக நலனில் அக்கறை தேவை. வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் லாபம் கிடைக்கும். நல்ல செய்திகளால் மனம் மகிழ்வீர்கள். வாகனங்களை சரி செய்வீர்கள். அலைச்சல்களால் தேவையற்ற செலவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மகம் கவனம் தேவை. பூரம் அனுகூலம் கிடைக்கும். உத்திரம் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கன்னி புத பகவான் காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத். கன்னி ராசி நேயர்களே, தகப்பனாரின் சொத்துக்களால் நல்ல லாபம் கிடைக்கும். வாகனங்கள் வாங்குவீர்கள். புதுவித முயற்சியில் ஈடுபட்டு புத்துணர்ச்சி அடைவீர்கள். வழக்குகள் சாதகமாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் பொருட்சேர்க்கை ஏற்படும். ஹஸ்தம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சித்திரை மேன்மையான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். துலாம் சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, தேகநலன் சீராகும். தேவையற்ற செலவுகளை குறைத்து சிக்கனத்தை மேம்படுத்துவீர்கள். மேல் அதிகாரியுடன் இருந்து வந்த சஞ்சலங்கள் நீங்கி சந்தோஷம் கிடைக்கும். மற்றவர்களின் ஒத்துழைப்பால் லாபம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். சித்திரை சிக்கல்கள் தீரும். சுவாதி கசப்புகள் நீங்கும். விசாகம் ஒத்துழைப்பான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிக ராசி நேயர்களே, வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். புதுவித அனுபவங்களை கையாண்டு வருமானம் ஈட்டுவீர்கள். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். வேலையில் உள்ளவர்கள் மற்ற ஊழியர்களுடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வியாபாரம் தொடர்பான விஷயங்களை மற்றவர்களிடம் பேசாமல் இருப்பது நல்லது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். விசாகம் சிக்கல்கள் தீரும். அனுஷம் வருமானம் கூடும். கேட்டை பொறுமை வேண்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். தனுசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல நிலை ஏற்படும். வேலையில் உள்ளவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க பெறுவீர்கள். தொழிலில் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மூலம் சிந்தனைகள் வெளிப்படும். பூராடம் நல்லது நடக்கும். உத்ராடம் வருமானம் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, படிப்பில் அறிவுத்திறன் அதிகமாகும். தனவரவு கூடும். நட்பு வட்டாரம் விரிவடைந்து சந்தோஷம் அதிகமாகும். தாயாரின் சொந்தங்களால் வளர்ச்சி கூடும். வேலையில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். உத்ராடம் அறிவுத்திறன் வெளிப்படும். திருவோணம் சந்தோஷம் கூடும். அவிட்டம் வளர்ச்சி உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்ப ராசி நேயர்களே, சொந்தங்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இடம் தொடர்பான விஷயங்களில் சிக்கல்கள் ஏற்படலாம். தாயாரின் தேகநலனில் அக்கறை வேண்டும்.
வியாபாரத்தில் புதுவித முயற்சியில் ஈடுபடும் போது நிதானத்துடன் இருப்பது நல்லது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் பொறுமையுடன் செயல்படவும். சதயம் தேகநலனில் அக்கறை தேவை. பூரட்டாதி புதுவித முயற்சிகளில் கவனம் வேண்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மீனம் குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீன ராசி நேயர்களே, புத்தி கூர்மை அதிகமாகும். ஆன்மீக சிந்தனையில் ஈடுபட்டு சந்தோஷம் கிடைக்கும். நட்பு வட்டாரத்தில் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. வேலையில் உள்ளவர்களுக்கு வேலையில் வளர்ச்சிகள் கூடும். இடம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். பூரட்டாதி வளர்ச்சி கூடும். உத்திரட்டாதி மேன்மை கிடைக்கும். ரேவதி சிக்கல்கள் தீரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.